ஹலோ வியூவர்ஸ். தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 எழுத்துத் தேர்வு, வாசித்தல் தேர்வு, திறனறி தேர்வு எந்தெந்த மாவட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கு அண்ட் எந்தெந்த மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வழங்கியிருக்காங்க, இன்னும் எந்தெந்த மாவட்டங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வழங்கப்படலை அண்ட் இந்த தேர்வு எந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் நடக்க இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 9 பிசி எக்ஸாம் 2ஆம் நிலை காவலருக்கு உண்டான எக்ஸாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. ஸோ டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் நடக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய இன்னும் சில பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் நடக்க இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு பணிகள் போயிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்குண்டான லாஸ்ட் டேட். சப்போஸ் இந்த கிராம உதவியாளர் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது கிராம ஊராட்சி செயலாளர் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு லாஸ்ட் டேட்டு. 1483 பணியிடங்களுக்கு 37 மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கிராம உதவியாளர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இன்னுமே வந்து அப்ளை பண்ணுறதுக்குண்டான டைம் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 2 மாவட்டத்தை சேர்ந்த யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மதுரை அண்டு தூத்துக்குடி கண்டிப்பாக நவம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் அருகில் உங்களோட பர்டிகுலர் கிராமம் எந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கீழே வருதோ அங்கே வந்து நீங்கள் டேரெக்டாகவே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் வந்து எப்போ இருந்து நடக்குது, ஜூலைலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஜூலை, ஆகஸ்ட். ஸோ ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்குண்டான டைம்லைன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. இது வந்து பல மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த கிராம உதவியாளரை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 பிரிக்கலாம். ஸோ ஃபேஸ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையிலேயே வந்து அந்த டேட் அப்ளை பண்ணுறதுக்குண்டான டேட் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒவ்வொரு மாவட்டமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூலையில் 1ஆம் தேதி ஒரு மாவட்டம், 2ஆம் தேதி ஒரு மாவட்டம், 5ஆம் தேதி ஒரு மாவட்டம், 10ஆம் தேதி ஒரு மாவட்டம், இந்த மாதிரி அவங்கவுங்க மாவட்டத்துக்கு தனித்தனியாக அறிவிப்பு வெளியிட்டு ஆகஸ்ட்டில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் 5ஆம் தேதி முடிஞ்சு, 8ஆம் தேதி முடிஞ்சு, 10ஆம் தேதி முடிஞ்சு, 12ஆம் தேதினு இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட் அண்ட் எட் டேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி முடிஞ்சு அதில் வந்து தகுதியான நபர்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. வாசித்தல் தேர்வு, எழுதுதல் தேர்வு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திறனறி தேர்வு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு சில பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் வரைக்கும் போயிடுச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போச்சு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்த ஒரு ஸ்டேஜில் தான் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்த கிராம உதவியாளர் தேர்வுக்கு ஒரு புதிய அறிவிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க. அது என்ன அறிவிப்புனா, அதாவது வயது வரம்பு தளர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் அந்தந்த கம்யூனிட்டிக்கு தகுந்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதோடு சேர்த்து இன்க்ளூட் பண்ணி தான் நீங்கள் அந்த கிராம உதவியாளர் தேர்வுக்கு வந்து ஃபில் பண்ணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த சர்க்குலர் வந்து அனுப்பப்பட்டுச்சு. ஸோ அதனால் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே அதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அதுதான் நான் ஃபேஸ் 1 சொல்கிறேன். ஸோ அந்த ஃபேஸ் 1 வந்து எது வரைக்கும் நடந்ததோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எழுத்து தேர்வு மட்டும் நடத்தியிருக்காங்கன்னா அது அப்படியே ஸ்டாப்பு. வாசித்தல் தேர்வு வரைக்கும் நடந்திருக்கா, ஸ்டாப்பு. சைக்கிள் டெஸ்ட் வரைக்கும் நடந்திருக்கா, ஸ்டாப்பு. ஹால் டிக்கெட்டே என்ன வழங்கலையா, அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிருச்சா, அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப். எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு அது வரைக்கும் எது வரைக்கும் முடிஞ்சிருக்கோ, அதாவது இதுக்கு முன்னாடி யார் அப்ளை பண்ணி அந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் முடிஞ்சிருக்கோ அவங்கள அப்படியே வச்சுக்கிட்டு, யார் விண்ணப்பிச்சாங்களோ அவங்களோட விண்ணப்பங்களை பரிசீலனையில் வச்சுக்கிட்டு புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 28 மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளருக்கான அந்த புதுப்பிக்கப்பட்ட வயது வரம்பு தளர்வுடன் கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டு கிட்டத்தட்ட 26 மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ கடைசியாக முடிஞ்ச மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம். ஸோ அதுக்கும் முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் ஆச்சு. ஸோ 29/10/2025 வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டைக்கு வந்து அந்த எண்ட் டேட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அண்டு வந்து ஒரு சில இப்போ இந்த ராணிப்பேட்டை மாதிரியான இங்கே மாவட்டங்களில் இப்போ எழுதுதல், வாசித்தல், திறனறி தேர்வுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரோடு, நாகப்பட்டினம், சிவகங்கை, திருவள்ளூர், திருப்பூர், சேலம், விருதுநகர், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், வெள்ளூர் இந்த மாதிரியான மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அப்ளை பண்ணுறதுக்கான டைம்லைன் முடிஞ்சு 1 மாதம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆச்சு. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு அங்கேயும் அந்த எழுதுதல், வாசித்தல், திறனறி தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இது எப்படி எந்த பேசிஸில் கொடுப்பாங்க
பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருந்தோம். அண்ட் இது இப்போ குயிக்காக வந்து பார்க்கலாம். ஸோ அந்த 100 மார்க் இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கிடையாது. பட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிஸ். இப்போ எப்படி கிராம ஊராட்சி செயலாளருக்கு 85 மார்க் 10th வச்சோம், 15 மார்க் வந்து நேர்காணல்லையும் வந்து வச்சு அந்த 85 அண்ட் 15க்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ மொத்தமாக 100க்கு ஸ்கோர் பண்ணுறவங்கள யார் பெஸ்ட்டு மார்க்கோ அவங்களுக்கு அந்த பணி வழங்குவாங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10 மார்க்ஸ். ஸோ நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆர் ஃபெயில் கேன் அப்ளை. சப்மிஷன் ஆஃப் 10th மார்க் சர்டிஃபிகேட் இஸ் மேண்டட்டரி. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்களா ஃபெயில் பண்ணியிருக்கீங்களான்னு மேட்டர் இல்லை. பட் 10th பாஸ் ஆர் ஃபெயில் அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் வந்து 10th மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க் சர்டிஃபிகேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த 10th மார்க் ஷீட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு 10 மார்க். ஓகேங்களா? 10 மார்க் ஆச்சா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க். ஸோ டெஸ்டட் டியூரிங் த இன்டர்வியூ மஸ்ட் ரீட் அண்ட் ரைட் தமிழ் ஃப்ளூயன்ட்லி. நீங்கள் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எழுத படிக்க சரளமாக தெரிஞ்சிருக்கணும். அது நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் இது மார்க்காக சொல்லும்போது ஹை லெவலாக சொல்கிறேன். உங்கள் வந்து டிக்டேக் பண்ணுறதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதணும் பிழை இல்லாமல். அதே மாதிரி உங்கள் கையில் ஒரு லெட்டர் பட்டா சிட்டா அடங்கல் ஏதாவது ஒரு ஆவணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாசிக்கணும். ஸோ ரீடிங்க்கு 15 மார்க்ஸு, ரைட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ்னு மொத்தமாக 30 மார்க். ஓகேங்களா? அடுத்து பைசைக்கிள் 2 வீலர் ஸ்கில் 10 மார்க்ஸ். ரைடிங் எபிலிட்டி வில் பி டெஸ்டட் அண்ட் வெரிஃபைடு. நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த 10 மார்க் கொடுத்துருவாங்கிறத நிறையா மாவட்டங்களோட நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடிஞ்சுது. அப்படி உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டுறதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு ஒரு 10 மார்க். ஸோ இப்போ மொத்தமாக எவ்வளோ பார்த்துருக்கோம்? 10th மார்க் 10, ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு 30 அண்ட் பைசைக்கிளுக்கு 10, 50 மார்க் ஆச்சா? நெக்ஸ்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் 35 மார்க். மார்க்ஸ் கிவன் ஒன்லி ஃபார் கேண்டிடேட்ஸ் ரெசிடென்ட்ஸ் இன் த கன்சென்ட் வில்லேஜ். அந்த பர்டிகுலர் கிராமத்தில் நீங்கள் வசிக்கக்கூடிய நபராக இருந்து அந்த இருப்பிடச் சான்றிதழ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு 35 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மொத்தமாக இப்போ நம்ம எவ்வளோ மார்க் பார்த்துட்டோம்? கிட்டத்தட்ட 85 மார்க்குக்கு பார்த்துட்டோம். ஏன்னா அந்த பர்டிகுலர் கிராமத்தில் வசிக்கிறவங்க தான் அந்த கிராம உதவியாளர் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. 2299 பணிகள் இருந்தாலும் 2299 பணிகளுக்குமே அந்த நபர்கள் அந்தந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய நபராக இருக்கவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இனசுழற்சி விவரம் இருக்குது. அந்த இனசுழற்சி உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை இருக்குது. அவங்கள மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுதல் வாசித்தல் தேர்வுக்கு அந்த ஹால் டிக்கெட் கொடுத்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மொத்தமாக 85 மார்க் பார்த்துட்டோம். இப்போ மீதி இருக்கக்கூடிய 15 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ அந்த நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில ஸ்கில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த மாதிரி பதில் சொல்கிறீங்க, ஒரு ஜென்ரல் நாலேஜாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கிராம ஊராட்சி நிர்வாகம் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் என்ன பணி செய்ய போகிறீங்க, கிராம உதவியாளராக உங்களோட பணி என்ன, கிராம நிர்வாக அலுவலருக்கு நீங்கள் எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுவீங்க, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு திட்டங்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்பீங்க, அந்த மாதிரி கிராம மக்கள் இப்போ உங்கள்கிட்ட உதவின்னு வந்தாங்கன்னா என்ன உதவிக்காக வருவாங்க, உங்களால் என்னென்னலாம் அவங்களுக்கு பண்ண முடியும், உங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 100 மார்க்ஸ். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு, திறனறி தேர்வுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகள் மற்றும் இன்டர்வியூ நேர்முக தேர்வுலையும் கேட்கப்படக்கூடிய கேள்விகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா அப்கமிங்கில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் லாஸ்ட்டாக என்னென்ன கேட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தபால் மூலமாக அனுப்பி வைப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் இப்போ நான் சொன்ன அந்த 26 மாவட்டங்களில் முடிஞ்ச மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்டில் ஹால் டிக்கெட் வரல அப்படின்னா நீங்கள் எந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணீங்களோ இல்லை நேரில் கொண்டு போய் கொடுத்தீங்களோ அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் யாருக்கும் வழங்கப்படலை, இல்லை நாங்கள் வழங்கிட்டோம் அதில் வரல அப்படின்னா நீங்கள் மேபி ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். ரிஜெக்ட் ஆனதுக்கான ரீசன் வந்து பல ரீசன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஒரு மாவட்டத்திலேருந்து இந்த மாவட்டத்துக்கு போஸ்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் தாண்டி நான் வந்து வசிச்சுட்டு இருக்கேன். என்னோட சொந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் போஸ்டிங் வந்திருக்கு. பட் நான் இப்போ வசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மாவட்டத்தில் அப்படி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் இல்லாத ஒரு நபராக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் நீங்கள் சப்மிட் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை அப்படிங்கிற காரணம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பல்வேறு காரணங்களை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வழங்குவாங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் செக் பண்ணுறது கண்டிப்பாக லோக்கலில் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணீங்களோ அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் கண்டிப்பாக செக் பண்ணலாம், உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கிராம உதவியாளர் பொறுத்த வரைக்கும் அந்த எழுதுதல் வாசித்தல் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம், அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் மேலும் கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து வெளியிடப்படாமல் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அரியலூர் எடுத்து சொல்லிக்கலாம், கிருஷ்ணகிரி சொல்லிக்கலாம், புதுக்கோட்டை சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்கள் இன்னும் வெளியாகாமல் இருக்குது. அந்த மாவட்டங்களில் எப்போ கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்தாலும் நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.